இந்த செய்தியை உங்களுக்கு வழங்குவது டைனமிக். 34 ஆண்டு கால சிறந்த டைனமிக் 7ஆம் உணர்வு விழித்தெழுதல் விழிப்புணர்வு உளமன உணர்வியல் அனுபவ பயிற்சிக்கு டைனமிக். வணக்கம். திசைகளின் 5 மணி செய்திகள். ஸ்லீம் ரிவர் அருகில் இலகு ரக விமானம் விபத்துக்குள்ளானது. இருவர் காயங்களுடன் உயிர் தப்பினர். பயிற்சியின் போது இலகு ரக விமானம் ஒன்று பேரா ஸ்லீம் ரிவர் அருகில் சுங்காய் லடாங் பசாவுட் டுவ தம்பஹான் என்ற இடத்தில் விழுந்து நொறுங்கியது. எனினும் அந்த பயிற்சி விமானத்தில் இருந்த ஒரு ஆண் பயிற்றுனரும் ஒரு பெண் பயிற்சியாளரும் காயத்துடன் உயிர் தப்பியுள்ளனர். அவ்விருவரும் ஸ்லிம் ரிவர் மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டு தீவிர சிகிச்சை பெற்று வருகின்றனர். பேரா மாநில போலீஸ் தலைவர் டத்தோஸ்ரீ முகமது யூஸ்ரி அசன் பஸ்ரி இதனை உறுதிப்படுத்தியுள்ளார். செஸ்னா 172 ஸ்கைஹாக் என்ற இலகு ரக விமானம் சம்பந்தப்பட்ட இந்த விபத்து காலை 9:55 மணியளவில் சுங்காய் குனோங் பசுட் ஃபெல்டா நிலக்குடியேற்ற பகுதிக்கு அருகில் நிகழ்ந்ததாக அவர் குறிப்பிட்டார். தகவல் கிடைத்து சம்பவம் நடந்த இடத்திற்கு விரைந்த தீயணைப்பு மீட்பு படையினர் காலை 11:10 மணியளவில் அந்த இலகு ரக விமானத்தின் இடிபாடுகளுக்கு இடையில் சிக்கிய இருவரையும் பாதுகாப்பாக மீட்டு 4-wheel டிரைவ் வாகனம் மூலம் மருத்துவமனைக்கு கொண்டு சேர்த்ததாக யூஸ்ரி அசான் தெரிவித்தார். விமான பயிற்றுனரான 26 வயது கேப்டன் ஷாருல் இம்ரானுக்கு இடது காலில் முறிவு ஏற்பட்டுள்ள வேளையில் விமான பயிற்சியாளரான 20 வயது லீ ஹோ ஜியா என்ற பெண்ணுக்கு முகத்தில் காயம் ஏற்பட்டிருப்பது உறுதி செய்யப்பட்டுள்ளது. சம்பந்தப்பட்ட இலகு ரக விமானம் லயாங் லயாங் பிளையிங் அகாடமி நிறுவனத்திற்கு சொந்தமானதாகும். அந்த பயிற்றுனரும் பயிற்சியாளரும் காலை 7:54 மணியளவில் இப்போ சுல்தான் அஸ்லான் ஷா விமான நிலையத்தில் இருந்து புறப்பட்டு ஸ்லிம் ரிவர் வான் போக்குவரத்து பாதையில் பயிற்சியில் ஈடுபட்டிருந்த போது இந்த விபத்து நிகழ்ந்ததாக மலேசிய வான் போக்குவரத்து இலாகா தெரிவித்துள்ளது. கோலாலம்பூர் வான் போக்குவரத்து கட்டுப்பாட்டு கோபுரத்தின் நேரடி கண்காணிப்பில் இருந்த அந்த இலகு ரக விமானம் ஸ்லிம் ரிவர் பகுதியில் பறந்து கொண்டிருந்த போது ஆக கடைசியாக காலை 9:35 மணியளவில் அதன் தொடர்பு துண்டிக்கப்பட்டதாக அவ்விலாகா தெரிவித்துள்ளது. அந்த செஸ்னா 172 ஸ்கைஹாக் இலகு ரக விமானம் ஸ்லிம் ரிவர் வான் போக்குவரத்து பாதையில் இருந்து பீடோரை நோக்கி திரும்புவதற்கு திட்டமிட்டிருந்த வேளையில் இவ்விபத்து நிகழ்ந்துள்ளதாக நம்பப்படுகிறது. இவ்விபத்திற்கான காரணங்களை கண்டறிய விரிவான விசாரணை தொடங்கப்பட்டுள்ளதாக அவ்விலாகா இன்று மாலையில் வெளியிட்டுள்ள ஓர் அறிக்கையில் குறிப்பிட்டுள்ளது. பினாங்கு பட்டவட் ஜலான் ரஜவுடாவில் வெட்டுக்கத்தியை ஆயுதமாக தாங்கிய கும்பல் ஒன்று கார்களை அடித்து நொறுக்கி கலவரத்தில் ஈடுபட்ட சம்பவம் தொடர்பில் போலீசார் இதுவரையில் 28 பேரை கைது செய்துள்ளனர். சம்பந்தப்பட்ட கும்பல் திரைப்படங்களில் வருவதைப் போன்று பாராங்கை ஏந்திக் கொண்டு கார்களை அடித்து நொறுக்கும் காட்சியை கொண்ட காணொலி ஒன்று நேற்று சமூக வலைதளங்களில் பரவலாக பகிரப்பட்டதை தொடர்ந்து இக்கலவரத்தில் ஈடுபட்டதாக நம்பப்படும் 28 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர் என்று சிப்ராங் பராய் உத்தர மாவட்ட போலீஸ் தலைவர் ஏசிபி முகமது அஸ்ரி ஷாஃபி தெரிவித்துள்ளார். 17க்கும் 51க்கும் இடைப்பட்ட வயதுடைய அந்த 28 பேரும் இன்று அதிகாலையில் சிப்ராங் பராய் உத்தாராவில் பல்வேறு பகுதிகளில் கைது செய்யப்பட்டதாக அவர் குறிப்பிட்டார். இரு கும்பல்களுக்கு இடையில் ஆத்திரமூட்டும் செயலினால் இந்த தாக்குதல் நடந்துள்ளதாக பூர்வாங்க விசாரணையில் தெரிய வந்துள்ளது என்று ஏசிபி முகமது அஸ்ரி தெரிவித்துள்ளார். 12,50,000 வெள்ளி ரொக்க பணம் கேட்டு மிரட்டியதாக நம்பப்படும் போலீஸ் உயர் அதிகாரிகள் சம்பந்தப்பட்டுள்ள குற்றவியல் சம்பவத்தில் மேலும் 2 போலீஸ் உயர் அதிகாரிகள் கைது செய்யப்பட்டுள்ளதாக போலீஸ் படை தலைவர் தான்ஸ்ரீ ரசருடின் உசேன் தெரிவித்துள்ளார். ஆக கடைசியாக ஓர் இன்ஸ்பெக்டர் மற்றும் ஒரு சார்ஜன்ட் கைது செய்யப்பட்டுள்ளனர். இத்துடன் இச்சம்பவம் தொடர்பாக கைது செய்யப்பட்டுள்ள போலீஸ் உயர் அதிகாரிகளின் எண்ணிக்கை 5ஆக உயர்ந்துள்ளது என்று ஐஜிபி குறிப்பிட்டார். எனினும் இந்த கைது நடவடிக்கைக்கான மேல் விவரங்கள் எதனையும் அவர் வெளியிடவில்லை. மொத்தம் 1.25 மில்லியன் வெள்ளி கேட்டு மிரட்டி அச்சுறுத்தப்பட்ட சம்பவம் தொடர்பில் ஏற்கனவே 3 போலீஸ் உயர் அதிகாரிகள் கைது செய்யப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்திருந்தார். 38க்கும் 50க்கும் இடைப்பட்ட வயதுடைய அந்த 3 உயர் போலீஸ் அதிகாரிகளில் உதவி போலீஸ் கமிஷனர், ஒரு டிஎஸ்பி மற்றும் ஒரு இன்ஸ்பெக்டர் ஆகியோர் அடங்குவர் என்று தான்ஸ்ரீ ரசருடின் விளக்கினார்.
சம்பந்தப்பட்ட 3 உயர் போலீஸ் அதிகாரிகளும் கோலாலம்பூர் ஜலான் துன் ரசாக் வட்டாரத்தில் கைது செய்யப்பட்டுள்ளனர். அந்த 3 உயர் போலீஸ் அதிகாரிகளுக்கு எதிராக விசாரணை அறிக்கை திறக்கப்பட்டிருப்பதையும் ஐஜிபி சுட்டிக்காட்டியிருந்தார். இன்று சனிக்கிழமை அதிகாலையில் பெய்த கனத்த மழையில் ஜொஹூர் கோத்ததிங்கியில் பல்வேறு பகுதிகள் வெள்ளக்காடாக மாறியுள்ளன. இந்த திடீர் வெள்ளத்தால் தீவை போல் நீர் சூழ்ந்துள்ளது. பாதிக்கப்பட்ட பகுதிகளிலிருந்து மக்கள் வெளியேற்றப்பட்டு நிவாரண மையத்தில் தங்க வைக்கப்பட்டுள்ளனர். மதியம் 12:30 மணி வரையில் 7 குடும்பங்களைச் சேர்ந்த 22 பேர் புகிட் லிந்தாங் தேசிய தொடக்கப் பள்ளியில் தங்க வைக்கப்பட்டுள்ளதாக ஜொஹூர் மாநில செயலாளர் தான்ஸ்ரீ டாக்டர் அஸ்மி ரொஹானி தெரிவித்துள்ளார். கோத்ததிங்கியில் கம்போங் தமீனின் மற்றும் கம்போங் டேச மக்மூர் ஆகியவை கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளதாக அவர் விளக்கினார். ஒரு வர்த்தகர் என்ற முறையில் தாம் கடன்பட்டிருப்பது உண்மையே, ஆனால் வட்டி முதலைகளிடம் அல்ல என்று கொலகுபு பாரு இடைத்தேர்தலில் பரிகாத்தான் நேஷனல் வேட்பாளராக போட்டியிடும் கைருல் அசாரி சவுட் இன்று நடத்திய செய்தியாளர் கூட்டத்தில் விளக்கம் அளித்துள்ளார். ஹலோங் என்று கூறப்படும் சட்டவிரோத வட்டி முதலைகளிடம் தாம் கடன் பெற்றிருப்பதாகவும் தம்முடைய ஏடிஎம் வங்கி அட்டையை வட்டி முதலைகள் பிடித்து வைத்திருப்பதாகவும் போன்ற ஓர் அவதூறான பிரச்சாரத்தை இந்த இடைத்தேர்தலில் எதிர்த்தரப்பினர் தொடங்கியிருப்பதாக அவர் குறிப்பிட்டார். இந்த இடைத்தேர்தலில் தனது நற்பெயருக்கு களங்கத்தை ஏற்படுத்த வேண்டும், நம்பகத்தன்மையை சிதைக்க வேண்டும் என்ற தீய நோக்கில் திட்டமிடப்பட்டு இந்த பிரச்சாரம் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக அவர் குற்றம் சாட்டினார். நேற்று கெர்லிங்கில் நடைபெற்ற பிரச்சாரத்தின் போது நிருபர்கள் எழுப்பிய சரமாரியான கேள்விகளுக்கு தாம் பதில் அளிக்காததற்கு முக்கிய காரணம் தேவையற்ற விவகாரங்களில் கவனம் செலுத்தக்கூடாது என்பதை தவிர பதில் அளிக்க முடியாது என்பது அல்ல என்று கைருல் அசாரி சவுட் விளக்கம் அளித்துள்ளார். 3 ஆண்டுகளுக்கு முன்பு போதைப்பொருளை வைத்திருந்ததாக குற்றம் சாட்டப்பட்டிருந்த நிறுவனம் ஒன்றின் வாகன ஓட்டுநரை கிள்ளான் உயர்நீதிமன்றம் கடந்த திங்கட்கிழமை விடுதலை செய்தது. தன் வசம் மெத்தாபெத்தமின் வகையைச் சேர்ந்த போதைப்பொருளை வைத்திருந்ததாக தூக்கு தண்டனை விதிக்க வகை செய்யும் அபாயகர போதைப்பொருள் சட்டத்தின் கீழ் கிள்ளான் தமன் கிளாங்கை சேர்ந்த ரகு கிருஷ்ணன் என்ற அந்த வாகன ஓட்டுநர் குற்றம் சாட்டப்பட்டிருந்தார். எனினும் தனக்கு எதிரான குற்றச்சாட்டில் நியாயமான சந்தேகங்களை எழுப்புவதில் ரகு கிருஷ்ணன் வெற்றி பெற்றுள்ளதால் அவரை விடுதலை செய்வதாக நீதிபதி அஸ்மி அப்துல்லா தமது தீர்ப்பில் தெரிவித்தார். கடந்த 2020 ஆண்டு அக்டோபர் 24ஆம் தேதி கிள்ளான் தமன் கிளாங்ஜாயாவில் 182.1 கிராம் மெத்தபெத்தமின் மற்றும் 3.3 கிராம் ஹெராயின் போதைப்பொருளை தன் வசம் வைத்திருந்ததாக 44 வயது ரகு கிருஷ்ணன் 1952ஆம் ஆண்டு அபாயகர போதைப்பொருள் சட்டத்தின் கீழ் குற்றம் சாட்டப்பட்டிருந்தார். கோலாலம்பூர் ஜலான் பூச்சோங் மஸ்ரா என்ற இடத்தில் எந்த ஒரு விளம்பர பலகையும் இன்றி மிக ரகசியமாக செயல்பட்டு வந்ததாக நம்பப்படும் 2 கேளிக்கை மையங்களில் குடிநுழைவுத்துறையினர் இன்று அதிகாலையில் அதிரடி சோதனையில் ஈடுபட்டனர். இந்த சோதனையில் உபசரணை பணியாளர்கள் என்ற போர்வையில் ஒழுங்கின நடவடிக்கையில் ஈடுபட்டு வந்ததாக நம்பப்படும் 51 பெண்கள் 37 ஆண்கள் உட்பட மொத்தம் 90 பேர் கைது செய்யப்பட்டனர். இவர்களில் 2 சிறார்களும் அடங்குவர். அமலாக்க அதிகாரிகள் எளிதில் அந்த கேளிக்கை மையங்களில் நுழைந்து விடாமல் இருக்க இரும்பு கதவுகளை அரணாக கொண்டு அந்த கேளிக்கை மையங்கள் செயல்பட்டு வந்ததாக குடிநுழைவுத்துறையின் துணை தலைமை இயக்குநர் ஜஃப்ரி எம்போக் தஹா தெரிவித்தார். இந்த சோதனை நடவடிக்கையின் போது மொத்தம் 156 பேரிடம் சோதனை நடத்தப்பட்டதாக அவர் விளக்கினார். மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள கீழே இருக்கும் பெல் பட்டனை அழுத்துங்கள். உங்கள் மகிழ்ச்சியை வெளிப்படுத்த லைக் மற்றும் ஷேர் செய்யுங்கள். தொடர்ந்து திசைகளோடு இணைந்திருக்க சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.